சாயிராம் ஜெய் சாயிராம். என் அன்பு கண்மணியே, வாழ்வில் எந்த நிலைக்கு நீ சென்றாலும் நீ கடந்து வந்த பாதையை, நீ நடந்து வந்த பாதையை மட்டும் மறந்து விடாதே. ஏனென்றால் மிக உயரமாக பறக்கும் பறவை கூட தன் தாகத்தை தீர்க்க தரையில்தான் வர வேண்டும். நம்மை போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என்று நினைப்பது உலகத்திலேயே மிக பெரிய முட்டாள்தனம் குழந்தையே. வெற்றியும் தோல்வியும் உன் வாழ்க்கையில் உனக்கு 2 படிகள். ஒரு படியில் உன்னை நீ புரிந்து கொள்வாய், மற்றொரு படியில் உன்னை நீ திருத்திக் கொள்வாய். அந்த வாய்ப்பும் உனக்கு வழங்கப்படும். யாரும் உன்னை மதிக்கவில்லை என்று நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காதே. அமைதியாக இரு. உன்னுடைய மதிப்பு தெரிந்து அவர்களே உன்னை தேடி வரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் அந்த நேரத்தை என் பிரியமான கண்மணிக்காகவே உருவாக்குவேன். என்னை சர்வசாதாரணமாக நினைக்காதே என் குழந்தையே. நான் கூறுவது இன்று இரவுக்குள் பலிக்கும் பார். அதன் அறிகுறி கூட உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். உடனே ஆச்சரியத்தில் உறைந்து விடாதே. உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளப் போகும் அதிசயத்தையும் சந்தோஷத்தையும் காண ஆயத்தமாகு, தயாராகு. உன் வாழ்க்கையில் நல்ல பாதையில் நல்ல வழி, நல்ல மகிழ்ச்சி எல்லாம் ஒன்று கூடி வரும் சமயத்தில் வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நிச்சயமாக நான் கூறுவது இன்று இரவுக்குள் நடக்கும் பார் என் குழந்தையே. அதுவரை சற்று பொறுமையாக இரு. இதுவரை பொறுமையாக காத்திருந்த என் பிள்ளைக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. உனக்கான அந்த வெகுமதி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. என்னை காப்பாற்ற யாருமே இல்லை, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு முகத்தை நன்றாக துடைத்து கொண்டு ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு என் முன்னால் வந்து உட்கார் என் குழந்தையே. உன் மனப்போராட்டமெல்லாம் விலகி, உன் தவிப்பெல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்குள் ஒரு குரல் நிச்சயமாக கேட்கும். அந்த குரல் உன் காதுகளுக்கு கேட்க நீ முதலில் உன் மனதையும் உன்னுடைய எண்ணங்களையும் அமைதியாக வைத்திருக்க வேண்டும். நான் நேராகவே உனக்கு பதில் சொல்ல, உன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல, உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல, உன் மனக்குமுறல்களுக்கு மருந்தாக தயாராகிவிட்டேன். எல்லாமே சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறது குழந்தையே. வீணாக மன வருத்தம் படாதே. மன போராட்டமாக இருக்கும் சமயத்தில் வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு என் முன்னால் உட்கார்ந்து என் சச்சரிதத்தை படி. நானே உன்னுடைய அருகில் வந்து உட்கார்ந்திருப்பேன். எந்த மனசலனமும் உனக்கு வேண்டாம் என் குழந்தையே. இதோ உன்னை தேடி உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன் முன்னப்பா. உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தி உன்னை மகிழ்விக்கப் போகிறேன். அப்பொழுது நீ கண்ணீரோடு என்னிடமே கூறுவாய், சாயப்பா, நான் கேட்டதையெல்லாம் நீங்கள் எனக்கு கொடுத்து விட்டீர்கள். நான் இப்பொழுது ஆனந்தமாக இருக்கிறேன் என்று ஆனந்த கண்ணீரோடு என்னிடம் வந்து சொல்லுவாய். இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எதுவுமே என்னை மீறி நடக்காது உன் குழந்தையே. இப்படி பல ரணங்களை உன் மனதில் சுமந்து கொண்டு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று ஏக்கத்தோடு காத்திருக்கும் உனக்கு இதோ உன் சாயப்பா ஒரு ஆச்சரியத்தை நிகழ்த்த உன்னை தேடி வந்துவிட்டேன். உனக்கான ஆச்சரியம் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. இதை கேட்டுவிட்டால் நிம்மதியாக கண் உறங்குவாய். நாளை விடியல் உனக்கு பல அற்புதங்களை காட்டும் விடியலாகவே இருக்கும். நிச்சயமாக உன்னுடைய தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கும் உன் சாய் உன்னை காப்பேன். உன்னை போராட்டத்திலேயே சிக்கிவிட மாட்டேன். எப்பொழுதுமே ரணங்களை சுமந்து கொண்டிருக்கும் உன் மனதிற்கு ஆறுதலாவது கூடிய விரைவில் நான் உனக்கு தருவேன். ஆறுதலை கூறிவிட்டு பின்பு ஆச்சரியத்தை நிகழ்த்துவேன். உன் வாழ்க்கையில் நீ மறக்கவே முடியாத ஆச்சரியத்தையும் உன் வாழ்க்கையில் நீ பார்த்திராத பல அற்புதங்களையும் நான் உனக்காகவே நிகழ்த்துவேன். உன் வாழ்வில் அனைத்து விதமான முன்னேற்றங்களையும் நான் உண்டாக்குவேன். அனைத்து மாற்றங்களையும் நான் ஏற்படுத்தியே தீருவேன். இப்படி வரப்போகும் இந்த மாற்றம் இது நாள் வரை நீ உன் வாழ்க்கையில் பார்த்த ஏமாற்றம் மாதிரியோ
தடுமாற்றம் மாறியோ இல்லாமல் வேறு விதமான பல ஆச்சரியங்கள் நிறைந்து இருக்கப் போகிறது. நீயே எதிர்பாராத வண்ணம் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நான் நிகழ்த்தி காட்டுவேன். இதுவரை அன்னமில்லாமல், தூக்கமில்லாமல், நிம்மதி இல்லாமல் கழிந்த உன் நாட்களை சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, ஆனந்தத்தோடு நிரப்பும் வேலையை நான் தயார்படுத்திவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். இனிதான் என்னுடைய ஆட்டம் ஆரம்பம். என் திட்டப்படிதான் இதுவரை எல்லாமே உன் வாழ்வில் நடந்து கொண்டிருந்தது. இனியும் அப்படித்தான் உன் வாழ்வில் நடக்கும். மற்றவர்கள் உன்னை ஏளனமாக பேசியவர்கள், உன்னை வெறுத்தவர்கள் கண் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே நீ உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவாய். பல ஆச்சரியங்களை நீயே எதிர்பாராத வண்ணம் உன் வாழ்க்கையில் நிகழ்த்துவேன் உன் சாயிநாதர். இழப்புகளையெல்லாம் தாண்டி அதனுடைய வலிகளையெல்லாம் உதறிவிட்டு வெறுமையான மனதோடு என்னிடம் வா. நான் என்னிடம் இருக்கும் அனைத்து நம்பிக்கை தரும் விஷயங்களையும் அனைத்தையும் உனக்கு நான் அளிக்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் ஆன்மீகத்தையும் மிக சிறப்பாகவே நான் உனக்கு புகட்டுவேன். நான் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்துவேன் என்று ஒரு வாக்கு கூறினால் அந்த வாக்கை எப்பேற்பட்டாவது நான் நிறைவேற்றியே தீருவேன். என் பிள்ளையின் கண்கள் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். அதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் உன் கர்ம வினைகளோடு நான் நித்தம் போராடிக் கொண்டே இருக்கிறேன். நீ வேதனைப்பட்டால் என் மனமும் வலிக்கும் என்பது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா என்று எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. நான் எப்பொழுதும் வாக்கு மீறவே மாட்டேன். நீ வேண்டியது அனைத்தும் நீ வேண்டியபடியே உனக்கு கிடைக்கும். அதற்கு உன் சாயி தேவா நானே சாட்சி. ஏனென்றால் உன்னுடைய வேண்டுதல் நான் கேட்டேன். உன்னுடைய வேண்டுதல் என் காதில் விழுந்தது. உன்னுடைய கண்ணீரின் ஈரத்தையும் நான் உணர்ந்தேன். அதற்காகவே உனக்கான ஆச்சரியத்தை கொடுக்கவே இதோ உன் இல்லம் தேடி, உன்னை தேடி இதோ வந்திருக்கிறேன். சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண தயாராக இரு. அள்ள முடியாத அளவு சின்ன சின்ன சந்தோஷங்கள் உன் முன்னேயும் பின்னேயும் குவிந்து கிடக்கிறது. சிதறி கிடக்கும் சோகங்களை மட்டும் நீ நினைத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு உன் மனதில் அதை போட்டு குழப்பிக்கொண்டு வேதனையோடு உழன்று கொண்டிருக்கிறாய். மகிழ்ச்சி இல்லை என்றால் கூட மகிழ்ச்சியாக இருப்பது போல் கற்பனையாவது செய்து கொண்டு வாழ்ந்து காட்டு. அந்த கற்பனையே உன் வாழ்வில் நிஜமாகி வரும், நிஜமாகியே விடும். மகிழ்ச்சி இல்லையே என்று தேடி தேடி அந்த மகிழ்ச்சியை தேடிக்கொண்டே அலைந்து கொண்டிருக்காதே. சந்தோஷத்தை நீ எங்குமே போய் தேடவே முடியாது. அது உன்னில்தான் இருக்கிறது. என்னை முழுவதுமாக நம்புகிறாயல்லவா? நான் கூறுவது முழுமையாக கேட்டுவிட்டாயல்லவா? இனி உன் வாழ்நாளில் எப்பொழுதுமே சந்தோஷம் நிரம்பி இருக்கும் என்ற வரத்தை உன் சாயப்பா உனக்கு கொடுத்து விட்டேன் என்று கற்பனை செய்து கொள். இன்று நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலைமையை நினைத்துக்கொண்டு இதுதான் நம் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும் என்ற தவறான முடிவை நீயே உன் வாழ்க்கையில் எடுத்து விடாதே. ஏனென்றால் இந்த நிமிடத்தை, இந்த காலத்தை உருவாக்க தெரிந்த கடவுளுக்கு ஒரே நொடி போதும் அனைத்தையும் மாற்றுவதற்கு தெரியும். கண்ணிமைக்கும் நேரம் போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது. எனவே எதையுமே தவறாக புரிந்து கொண்டு தவறாக சிந்தித்து கொண்டே இருக்காதே. ஒருவரின் தேவையை அறிந்து தேவை என்று வருபவர்களுக்கு நீ கேட்காமலேயே உதவி செய்தால் நீதான் அவர்களுக்கு கடவுளாகவே தெரிவாய். முயற்சியை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. இன்றைய நாள் வேண்டுமானால் கடினமாக இருக்கலாம், ஆனால் நாளையும் அப்படியே முடியும் என்ற வாக்கு என்றைக்குமே நான் கொடுத்ததில்லை. அது நடந்ததும் இல்லை. இன்று போல் நாளை இருக்கும் என்று எப்பொழுதும் கூறவே முடியாது.
குற்றம் கூறுபவர்கள் பழி சொல்லத் தெரிந்தவர்கள். யாருமே நமக்கான வழியை சொல்லப் போவதே இல்லை. அவர்கள் வேலை பழி சொல்வதும் குற்றம் சொல்வதும் தான். நமக்கான வழியை நாம் தேர்ந்தெடுத்த பிறகு அந்த வழியில் சென்று கொண்டே இருக்கலாம். ஏனென்றால் உன் வாழ்க்கை உன் கையில்தான் உள்ளது. உன் வாழ்க்கையை நீதான் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். உனக்காக மற்றவர்கள் உன் வாழ்க்கையை வாழவும் முடியாது. மற்றவர்களுக்காக நீ அவர்கள் வாழ்க்கையை வாழவும் முடியாது. மற்றவர்கள் கூறுகிறார்களே என்று உன் வழியை மாற்றிக்கொள்ளாதே. உனக்கான வழி உனக்குத்தான். உன் வாழ்க்கை உன் கையில்தான் உள்ளது. எப்பொழுதும் அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ பழகிக் கொண்டாலே சந்தோஷம், நிம்மதி எல்லாமே ஒவ்வொன்றாக கூடி வரும். நானும் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நீ எதிர்பார்த்த செய்தி இன்று இரவுக்குள் உன் காதில் வந்து விழும். சந்தோஷத்தில் ஆச்சரியத்தில் அப்படியே உறைந்து நிற்கப் போகிறாய். உன்னுடைய மனமகிழும் நிகழ்வுகள் இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையை அலங்கரிக்கப் போகிறது. சந்தோஷமாக உன்னுடைய புதிய வாழ்க்கைக்கு தயாராகு. புதியதை வரவேற்க தயாராகு. முடிந்ததையும் உன்னை விட்டு விலகி சென்றதையும் நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருப்ப எதுவுமே மாறிவிடாது. உன் சாயப்பா மீது முழு நம்பிக்கை இருந்தால் இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்கு. இது சர்வ நிச்சயமாக உன் வெற்றிக்கான நாள்தான். இப்பொழுது உன் மனதில் இருக்கும் குழப்பங்களுக்கு என்ன காரணம் என்று உனக்கு தெரியுமா? உன்னுடைய மனம் ஒரு நிலையில்லாமல் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை ஒரு நிம்மதி இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் மனதில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் நீயேதான். ஏனென்றால் நல்லது கெட்டது என்று அனைத்தையும் உன் மனதில் போட்டு வைத்துக்கொண்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய். அனைத்தையும் உன் மனதில் போட்டு குவித்து வைத்து கொண்டிருக்கிறாய். நல்ல நிகழ்வுகளையும் நேர்மறை எண்ணங்களையும் உன் மனதில் பதிய வைத்திருந்தால் அதில் எந்த தவறும் இல்லை, எந்த கெடுதலும் இல்லை. ஆனால் நீயோ எதிர்மறை எண்ணங்களையும் கெட்ட கெட்ட நிகழ்வுகளையும் உன் மனதில் போட்டு பதிய வைத்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் இப்படி வேதனையோடு எது நடந்தாலும் வேதனை மட்டும் உன்னை விட்டு நீங்காமல் இருக்கிறது. இது உனக்கு புரிகிறதா அல்லது புரியாமல் புரிந்தும் போல் நடித்து கொண்டிருக்கிறாயா என்று எனக்கே புரியவில்லை. நீ அப்படி இருப்பதால்தான் உன் எண்ணமும் உன்னை பாதிப்பு அடைய செய்கிறது. நினைக்கவே கூடாத விஷயங்கள், மறக்கக்கூடிய விஷயங்கள் என்று சில விஷயங்கள் இருக்கவே செய்கிறது. அதுதான் உன் மனதிற்கும் நிம்மதியை தரும். உன் வாழ்க்கைக்கும் அதுதான் நிம்மதியை அள்ளி அள்ளி தரும். இப்படி மனம் சஞ்சலத்தோடு இருப்பதால்தான் உன்னுடைய இலக்கை நீ அடைய முடியாமல், உன் குறிக்கோளை உன்னால் அடைய முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய். நடு காட்டில் நிற்பதைப் போல. நீ செய்யும் தவறு இதுதான். மனிதனாக பிறந்தால் சில நிகழ்வுகளையும் சில போராட்டங்களையும் சில கஷ்டங்களையும் தாண்டி வரத்தான் வேண்டும். கஷ்டங்களை தாங்கிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். அனைத்தையும் சகித்து கொண்டு வாழ்ந்தேதான் தீர வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. அந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷமாக இருந்தால் ஆனந்தமாக வாழ்கிறாய். அதுவே வாழ்க்கையில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கை எனக்கு எதற்கு, இந்த வாழ்க்கையை நான் ஏன் வாழ வேண்டும், மற்றவர்கள் எல்லாம் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறார்களே, நான் மட்டும் வேதனையில் உழன்று கொண்டே இருக்கிறேனே என்று வாழ்க்கையையே வெறுத்துவிட்டு அப்படியே ஓடிவிடலாம் என்று எண்ணுகிறாய். அப்படி இல்லை பிள்ளையே. உனக்காக இருக்கும் வாழ்க்கை உனக்குத்தான். உன் வாழ்க்கையை நீதான் வாழ்ந்தே தீர வேண்டும். மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ விட்டுத்தரவும் முடியாது. மற்றவர்கள் கவலைப்படுகிறார்களே, வேதனைப்படுகிறார்களே என்று அவர்களுக்காக அவர் வாழ்க்கையை உன்னால் வாழவும் முடியாது.
அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்துதான் தீர வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. சில நிகழ்வுகளுக்கெல்லாம் பயந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ அடைய வேண்டிய குறிக்கோளை அடையாமல் இருக்காதே. அந்த குறிக்கோளை நீ அடைவதற்கான அத்தனை வழிமுறைகளையும் செய்ய பழகு. செய்து கொண்டே இரு. நீ வாழ்க்கையை அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு வழியமைத்து தருவேன். உன் வெற்றிக்கான நாள் இதுவேதான். நீ அடையப் போகும் வெற்றியை பார்த்து நீயே மெய்சிலிர்த்து நிற்கப் போகிறாய். ஆனந்த கடலில் தத்தளித்து நிற்கப் போகிறாய். சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கவே போகிறாய். ஓடோடி வந்து, சாயி தேவா, என் வாழ்க்கையில் நல்லது நடந்துவிட்டது, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்து விட்டது, என் வாழ்க்கையில் சந்தோஷம் பொங்கி வழிகிறது, நான் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இனி இப்படியே நல்லது மட்டுமே நிகழ எனக்கு அருள் புரிந்து கொண்டே இருங்கள், என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே கொடுத்து கொண்டே இருங்கள் என்று என்னிடம் வந்து கூறத்தான் போகிறாய். நன்றி மேல் நன்றி சொல்லத்தான் போகிறாய். சந்தோஷமாக இருக்கும் பொழுது நீ என்னிடம் வரவே இல்லை, வருவதே இல்லை. ஆனால் மன கஷ்டம் வந்துவிட்டாலோ, போராட்டங்கள் நெருங்கி வந்தாலோ என்னிடம் ஓடி வந்து, சாயிநாதரே, என் வாழ்க்கையை காப்பாற்றுங்கள், என் வாழ்க்கையில் ஏதாவது அதிசயத்தை நிகழ்த்துங்கள், ஏதாவது அற்புதத்தை என் வாழ்வில் நிகழ்த்துங்கள் என்று என்னிடம் வந்து உன் பிரார்த்தனையாய் வைக்கிறாய். உன்னுடைய கஷ்டங்களை என் காலடியில் சமர்ப்பிக்கிறாய். அப்படி இல்லாமல் எதுவாக இருந்தாலும் என்னிடம் வந்து அனைத்தையும் கொட்டிவிடு. உன் மனதில் இருக்கும் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, வேதனையாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் என்னிடம் வந்து கொட்டிவிடு. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன். நீ சந்தோஷமாக இருந்தால் உன் சாயப்பாவும் சந்தோஷமடைவேன். நீ நிம்மதியாக இருப்பதை பார்த்து நானும் ஆனந்தத்தில் திளைத்து நிற்பேன். உனக்கு வந்திருக்கும் துன்பத்தை பார்த்து எத்தனை நாள் ஓடி ஒளிய உன்னால் முடியும்? எப்படியாவது அந்த துன்பத்தை கடந்துதானே வர வேண்டும். துன்பத்தை கடந்தால்தானே இன்பம் வந்து சேரும். துன்பத்தை பார்த்து பயப்படாமல் எது வந்தாலும் அனைத்தையும் என்னால் சுமக்க முடியும், தாண்ட முடியும், தடைகளையெல்லாம் தடைத்து எறிய முடியும் என்று நம்பிக்கையோடு நீ இருந்தால்தானே உன் வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும். அந்த நம்பிக்கையை எப்பொழுதும் இழந்து விடாதே. எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. உன் வாழ்க்கையில் வெற்றிக்கான நாள் இதுதான். இந்த நாளிலிருந்து உன் வெற்றிகள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் வர துவங்கும். நீ இது நாள் வரை பட்ட வேதனைகள், கஷ்டங்கள், சோதனையான காலங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும். நான் கூறுவது சத்தியமான வாக்கு. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை, என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. நான் எப்பொழுதும் உன்னோடே இருந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில், உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவே போராடி கொண்டிருக்கிறேன். ஜெய் சாயிராம். நான் உனக்கு வாக்கு கொடுத்தபடியே நற்செய்தியோடு இதோ உன்னை தேடி வந்திருக்கிறேன். மகிழ்ச்சியோடு புன்னகையோடு இதை முழுவதுமாக கேள். இன்னும் சிறிது நேரமே உனக்கான இன்ப அதிர்ச்சி உன்னை தேடி வரும், சர்வ நிச்சயமாக. இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் தெய்வ வாக்குதான். உன்னை ஆச்சரியப்படுத்த ஒரு திட்டம் வகுத்துள்ளேன் உன் சாயிநாதர். உன் வாழ்க்கையை மேம்படுத்தப் போகிறேன் உன் சாயப்பா. இனி நம் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்த ஒன்றை உனக்காகவே முடித்து வைக்கப் போகிறேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன் நான். நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் விஷயம் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கவிருக்கிறது. உன் வாழ்க்கை இனி பிரகாசமான வாழ்க்கையாகவே மாறப்போகிறது. நீ விரும்பியதையெல்லாம் பெறப்போகிறாய், கேட்டதையெல்லாம் அடையப் போகிறாய். நெடுங்காலமாக நாம் விரும்புவது, ஆசைப்பட்டது எல்லாம் பல நாட்களாக தள்ளிக்கொண்டே போகிறதே என்று கவலைப்படாதே. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்காகத்தான் அந்த விஷயம் தள்ளிக்கொண்டே போகிறது என்று உன் மனதை தேற்றிக்கொள்.
ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டுமென்றால் பல இன்னல்களை தாண்டித்தான் வர வேண்டும். அப்படித்தான் நீயும் உன் வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாண்டிக் கொண்டிருக்கிறாய். இதோ உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்து விட்டது. உன் போராட்டத்திற்கான முடிவும் வந்துவிட்டது. மனதில் உள்ள அழுத்தமான வேண்டுதல்களும் நிறைவேறாத ஆசைகளும் என் காதில் வந்து சேர்ந்தது. எப்பொழுதும் உருக்கமாக வேண்டுதல் வைக்கும் என் குழந்தை இன்று மிக அழுத்தமாக அழுகையோடு உன் வேண்டுதலை வைத்திருக்கிறாய். என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கிறது, என் வாழ்க்கையில் மட்டும் நல்ல திருப்பங்கள் வரவே மாட்டேன் என்கிறது என்று கோபத்துடனும் சற்று வேதனையோடும் என்னை நீ கேள்வியாக கேட்கிறாய். உன் மனதில் ஓடும் ஏக்கங்களும் வேதனைகளும் உன் சாயப்பாவுக்கு நீ சொல்லவே தேவையில்லை. நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று உன் மனதில் ஓடும் குழப்பங்களுக்கான விடையும் உன் சாயப்பாவிற்கு தெரியும். உன் எல்லா குழப்பத்திற்கும் பயத்திற்கும் விடிவு தரவே இன்று உன் சாயப்பா உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டுமென்றால் பல இன்னல்களை தாண்டித்தான் வர வேண்டும். அப்படித்தான் நீயும் உன் வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாண்டிக் கொண்டிருக்கிறாய். இதோ உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்து விட்டது.